சென்னை அன்னை பல்கலைக்கழக வளாகத்தில் சில நாட்கள் முன்பு மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். அது மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவரம் குறித்து தவக தலைவர் விஜய் இன்று காலையில் ராஜ்பவன் சென்று ஆளுநரை சந்தித்து தமிழ்நாட்டின் பாதுகாப்பை குறித்து மனு எழுதி கொடுத்துட்டு வந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து தவக தலைவர் விஜய் தனது கைப்பட கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் அவர் அன்பு தங்கைகளே, கல்வி வழக்கம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள் எனது அருமை தங்கைகள், குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆவலங்கள், பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்துக்கும் வேதனைக்கும் ஆளாகிறேன். சாத்தியமாக்குவோம். யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது? நம்மை ஆளும் ஆட்சியாளர்களா? எத்தனை முறை கேட்டாலும் எந்த பலனும் இல்லை, எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பதை தெரிந்ததே. அதற்காகவே இந்த கடிதம். எல்லா சூழ்நிலையிலும் நிச்சயமாக உங்களோடு நான் உறுதியாக நிற்பேன், அண்ணனாகவும் அரணாகவும். எனவே எதை பற்றி கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பாதுகாப்பான தமிழ்நாட்டை படைத்தே தீர்வோம். அதற்கான உத்தரவாதத்தை நாம் இணைந்து விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என்று அவர் கைப்பட எழுதிய கடிதத்தில் இதுவே மென்ஷன் பண்ணி இருக்கிறார். விஜய் கைப்பட எழுதிய இந்த கைப்பிரதியை கொண்டு பொதுமக்களுக்கு டிவிகே கட்சியின் மகளிர் அணிகள் சென்று டி நகரில் சென்று கைப்பிரதி பொதுமக்களுக்கு கொடுத்தார்கள். அப்போது இது பர்மிஷன் இல்லாமல் கொடுக்கப்படுது என்று சொல்லி விஜய் மகளிர் அணி தொண்டர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதை கேள்விப்பட்டு அவர்களை பார்க்க வந்த உசி ஆனந்தும் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டதும் மற்ற தொண்டர்களும் போராடினார்கள், அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். இப்படி அடுத்தடுத்து கைதுகளால் கலக்கமடைந்து பயந்து போய் இருக்கிறார்கள். விஜய் தற்போது ஒரு அறிவிப்பை விட்டிருக்கார். எதற்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம், எதற்கும் கவலை கொள்ள மாட்டோம், தொண்டர்களை உற்சாகப்படுத்தி பேசி வருகிறார்.